வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற கேள்வியை கேட்டு அந்த வினாவுக்கு விடையாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். வள்ளலாரை போல், சுவாமி விவேகானந்தரை போல் அவர் ஒரு அவதார புருஷர். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உழைத்து சம்பாதித்த பணத்தை சக மனிதனுக்காக செலவிட்டவர். நற்பண்புகளை திரைப்படத்தின் வாயிலாக போதித்தவர். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், இந்த நொடிப்பொழுது வாழ்க்கையை எப்படி பயனுள்ள வகையில் சக மனிதனுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று வாழ்ந்த போதும், இன்றைக்கு அவருடைய பூத உடல் நம்மை விட்டு பிரிந்த போதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மகான். ஆகவேதான் அவருக்கு எம்ஜிஆர் பக்தர்கள் முதலாக கலைவாணன் அவர்கள் திருநின்றவூரில் ஆலயத்தை எழுப்பினார். அது இன்றைக்கு தமிழகம் முழுக்க இருக்கின்ற பக்தர்களால் நாள்தோறும் வந்து வணங்கி அருளாசி பெறுகிறார்கள். அதை போல என்னுடைய நண்பர் ரகுபதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய மகன் முரளி அவர்கள் இந்த ஆலயத்தை எழுப்பி எல்லோரும் ஆசி பெற வேண்டும், புரட்சி தலைவரின் நற்பண்புகளை பெற வேண்டும், சக மனிதனுக்காக வாழ வேண்டும், மனிதநேய சிந்தனைகளை நொடிப்பொழுதும் விதைக்க வேண்டும் என்ற புரட்சி தலைவரின் கொள்கையை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய அருளாசியை பெறுவதற்காக எம்ஜிஆர் பக்தர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு பகுதியில் இந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார். அதற்காகவும் நான் அவரை பாராட்டுகிறேன். ஆகவே நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களுக்காக வாழ்ந்தார், இன்றைக்கும் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய அருளாசியை அனைவரும் பெற வேண்டும் என்ற வகையில் ஏற்பாடு செய்த முரளியை இந்த தருணத்திலே பாராட்டி, இங்கே வருகை புரிந்த அத்தனை பெருமக்களையும் அவருடைய ஆசி கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம். எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபாலோவர் நீங்க. இந்த டைம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க எம்ஜிஆர் கோயில்? இல்ல, அதாங்க, அதாவது அந்த மனிதநேய பண்புகள் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். மனிதநேய பண்புகள் தான் இறையருளை பெற்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நொடிப்பொழுது வாழ்க்கை மனிதநேய சிந்தனையை விதைத்தார். அந்த மனிதநேய சிந்தனை விதைக்கப்பட்ட அந்த நொடிப்பொழுது வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். சினிமா துறையில நிறைய பேர் அன்னதானம் பண்றாங்க. அதுக்கு அவங்களே சொல்றாங்க, எங்களுடைய முன் உதாரணம் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் தான். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க, திரையுலகம் மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும், மொழிக்கு அப்பாற்பட்டவர்களும் வணங்குகின்ற ஒரு இறையருளை பெற்றவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர்தான் எல்லோருக்கும் முன்மாதிரி.